திருப்பதி அன்னப்பிரசாத சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது மதிய சாப்பாட்டுக்கு இலையில வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து விடலாம். இது நல்லா வறுபட்டது நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. சுடு சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வரமிளகாய் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து நார்மலாக காரம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காரம் அதிகமாக ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு மூடி தேங்காயை வந்து நம்ம சீவி சீவி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹீட்டில் இருக்கட்டும். இது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம கெட்டியாக வச்சு சாப்பிடுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு வேணுனாலும் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டோம்னா இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி வந்து அரிஞ்சு போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வந்து அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டு இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து புளி வந்து 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்து போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா அரைபடு. அதனால தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே வதக்கி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட வேண்டாம். இது கெட்டியாக இருந்தால் தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது சுட சுட சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கெட்டி இருக்கணும். தோசை இட்லிக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.